ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்னு சொல்லிட்டு நித்தி அஃபிஷியலா போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பெரிய படமும் கூட 2-3 சின்ன படங்களும் தாராளமா வரலாம். பட் இந்த 2 படங்களுமே ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் படங்கள். பட் அதனால நீங்க வரக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் யாரையும் சொல்ல முடியாது. ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி வருது. ஸோ விருப்பப்பட்டவங்க யாரா இருந்தாலும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணட்டும். ஸோ இது ஒரு நார்மலான விஷயம் தான். நல்லா இருந்தா 2 படத்தையும் தான் பார்க்க போறோம். பட் ஆனா பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் நேத்து ஜனநாயகன் போஸ்டர் பொங்கல் வெளியீடு அப்படின்னு மாதிரி ரிலீஸ் பண்ண உடனே திஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெடி ஃபயர் எமோஜி எல்லாம் போட்டு அவரோட டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியை டேக் பண்ணிருக்காரு. சோ இது திமிரு தான். ஜனநாயகன் போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே இதை நீங்க போடணும்னு சொல்லிட்டு அவசியமா? இது தேவையில்லாத ஒன்னா இருக்கிற தளபதிக்கும் எஸ்கேவுக்கும் இடையில கான்ஃபிளிக்ட உருவாக்கும். ஆல்ரெடி ஃபேன்ஸ் இதுக்காக சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சிவகார்த்திகேயன் அவரோட படம், சுதா கொங்கரா இயக்குனர் அப்படின்னு வெறும்னே கண்டென்ட் மேல நம்பி கிளாஷுக்கு வந்தா கூட தைரியத்தை பாராட்டலாம். பட் இந்த ட்வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஜெயன். பிகாஸ் ஆகாஷ் பாஸ்கரன் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட ஃபேமிலி. சோ இவரோட மேரேஜ்லேயே ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் வந்ததை பார்த்திருப்போம். அண்ட் ஆல்சோ இவரு திடீர்னு கோலிவுட்ல பராசக்தி, இட்லி கடை, தென் எஸ்டிஆர் 49 அண்ட் அதுக்கப்புறம் அஜித் அவர்களோட படம்னு ஒரே நேரத்துல இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போதே தெரியும் இவரோட இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்றது. அண்ட் ரெட் ஜெயன் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லா பெரிய படங்களையும் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க, அவங்க வைக்கிறது தான் சட்டம். சோ ரெட் ஜெயன் இருக்கிற அந்த ஒரு தைரியத்துல தான் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அண்ட் இப்போ ஜனநாயகன் பராசக்தி பொறுத்த வரைக்கும் 2 படத்தோட இயக்குநர்களுமே நல்ல இயக்குநர்கள். அண்ட் இந்த 2 படங்களும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகும்போது 2 படத்துக்குமே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். பட் அதிகமான பாதிப்புகள் டெஃபினட்டா பராசக்திக்கு தான். ஏன்னா ரஜினி, தளபதி, சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருக்குமே ரசிகர்களுக்கு அப்புறம் காமனா இருக்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ். சோ இவங்க 2 பேர் படமும் ஒன்னா வரும்போது தளபதியா சிவகார்த்திகேயனான்னு கேட்டா கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் தளபதிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் 2 படத்தையும் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தளபதி படத்துக்காக தான் இருக்கும். அண்ட் தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதால எல்லாருமே தியேட்டர்ல பார்க்க ஆசைப்படுவாங்க. சோ அதனால பராசக்தி படத்துக்கு தான் கொஞ்சம் அதிக டேமேஜ் இருக்கும். சோ பராசக்தி பொங்கலுக்கு வரதுல பிரச்சனையே இல்ல. ஆடியன்ஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். பட் ஜனநாயகன் போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே இந்த ட்வீட்டை திமிரா போட்டதுதான் கொஞ்சம் காண்டா இருக்கு. வேணும்னே இது தளபதியோட லாஸ்ட் படம். சோ டிவிகேவுக்கு எதிரா நாம ஒரு பெரிய படத்தை இறக்குவோம்னு சொல்லிட்டு கூட இந்த படத்தை அவங்க வேணும்னே கூட இறக்கலாம். பட் என்னோட கெஸிங் எண்ட்ல பராசக்தி படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பராசக்தி மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. சோ அந்த மணியை ரெக்கவர் பண்ணணும்னா அவங்களுக்கு கண்டிப்பா சோலோ ரிலீஸ் தேவை. பட் வேணும்னே டிவிகேக்கு எதிராக வேணும்னு விட்டாங்கன்னா விடலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.